அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீது விதிக்க உள்ள வரிகள் காரணமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சிஸ்டமே மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்கும் என கணிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட வர்த்தக போர் காரணமா இந்தியாவுடைய ஏற்றுமதியில மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் கணித்திருக்கு. ரெசிப்ரோக்கல் டேரிப்ஸ் என அழைக்கப்படக்கூடிய பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் 2 முதல் நடைமுறைக்கு வரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இதன் மூலமா இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும். ஆனா அதே நேரத்தில் இந்தியா மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதிக்க உள்ள வரிகள் காரணமா அமெரிக்காவில் சுகாதாரத்துறை மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திக்கும் என கணிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து மருந்துகள் ஒரு வருடத்திற்கு $300 பில்லியன் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அது மட்டுமல்லாம அங்க பயன்படுத்தப்படக்கூடிய 10 மருந்துகள் ஒன்று இந்திய மருந்து எனவும் சொல்லப்படுது. இப்போ ட்ரம்போட மோசமான அணுகுமுறை காரணமா இந்த மருந்துகளுடைய ஏற்றுமதி பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதனால அங்க மருந்துகள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயமும் அதிகமா இருப்பதா சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய வர்த்தக போர் காரணமா இந்தியாவுடைய ஏற்றுமதியில 4% சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த வருடம் மட்டும் சுமார் $7 பில்லியன் அளவிற்கு இந்தியாவுக்கு சரிவு ஏற்படும் என மோர்கன் ஸ்டான்லி கணித்திருக்கு. பரஸ்பர வரிகளை விதிக்கக்கூடிய அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தால இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் தான் அதிக அளவு பாதிப்புகளை சந்திக்கும் எனவும் சொல்லப்படுது. இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய 2 நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக அளவு வரிகளை விதிக்குது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய பொருட்களுக்கு இந்த 2 நாடுகளும் 10% 25% வரைக்கும் வரி விதிப்பதா அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்க அதிபரோட இந்த வர்த்தக போர் காரணமா ரசாயனத்துறை, உலோக பொருட்கள் துறை, நகைத்துறை, ஆட்டோமொபைல் துறை, மருந்து மற்றும் உணவுப் பொருள் துறை ஆகியவை அதிக அளவில் பாதிக்கப்படும் எனவும் ஆய்வில் தெரிய வந்திருக்கு. முக்கியமா ரசாயனங்கள், உலோக பொருட்கள் ஏற்றுமதி கடுமையா பாதிக்கப்படும் எனவும் சொல்றாங்க. ஆட்டோமொபைல் ஏற்றுமதியும் கடுமையா பாதிக்கப்படுமாம். ஆட்டோமொபைல் ஏற்றுமதி 15% வரைக்கும் பாதிக்கப்படும் என சொல்லப்படுது. மருந்து ஏற்றுமதி 30% வரைக்கும் பாதிக்கப்படும் என கணிக்கப்பட்டிருக்கு.